சின்ன பையனா இருக்கும் பொழுது When I was a little boy, ரொம்ப நோஞ்சானா இருப்பேன். அப்படி I was a lean boy. என்னுடைய அம்மா தினமும் எனக்கு விதவிதமா மத்தியான சாப்பாடு செய்து ஒரு டிஃபன் கரியில போட்டு கொடுத்து அனுப்புவார். My mother would cook delicious things and put it in the tiffin box and send me to the school. ஆனால் அது சாப்பிடாம தான் நான் திரும்பி வருவேன். But I will not eat that, but I will come home. காரணம் என்ன தெரியுமா? You know why? என் கூட ஆயான் அப்படின்னு ஒரு பையன் பிடிச்சான். There was a boy called Ayan who was studying with me. ஆயான்னு நீங்க ஏதோ வேற ஊர் பேர் நினைச்சிருப்பீங்க, தமிழ் பேர் தான். It's a Tamil name only. ஆயான். Ayan. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. Remember that name. சாப்பிட போய் உட்காருவேன். I will go to sit and eat. டிஃபனை திறப்பேன். I'll open the tiffin box. ஆயா வந்து முதல்ல ஏன் டிஃபன் கரி தான் எட்டி பாப்பா. Ayan will come and look at my tiffin carrier. ஏய் என்னடா வச்சிருக்க? Hey, what do you have, man? எட்டி பாப்பா. He will look inside. ஐயோ எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்குமே. Oh, I love idli very much. மசால் தோசை ஐயோ எனக்கு நாக்கு ஊறுதே. Masala dosa, my tongue is watering, man. ஒரே செகண்ட்ல பாருங்க அந்த மசால் தோசை அப்படியே உள்ள போய். 1 second he will take the masala dosa and gulp it. இட்லியே அப்படியே போய். The idli will be gulped immediately. 3 இட்லி ஒரே 3 செகண்ட் கூட ஆகாது. 3 idlis only 3 seconds to gulp. நான் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அழுது கொண்டே வரேன். I'll be drinking water and I'll go home crying. அங்க விக்டர்னு ஒரு பையன் ஒரு பெரிய கிளாஸ்ல படிச்சான். There was a boy called Victor and he was studying in a bigger class. அவன் ஒரு ரவுடி பையன். He was a terrible rowdy. பேர் தான் கிறிஸ்தவ பேரு. He had a Christian name. முக்காவாசி அப்படித்தான். Usually we find only such things happening. விக்டர் வந்தான் அப்படி. Victor came there. அவன் யாருக்கும் தெரியாம அப்பதான் சிகரெட் குடிச்சிட்டு வந்தாங்க. That time without knowing anybody's knowledge he was smoking and coming. நோஞ்சாம்பையில ஏன்டா அழுகுறேன்னு He said, why are you crying, you lean small fellow? நான் விஷயத்தை சொன்னேன். I told him what happened. ஓ அப்படியா? Oh, is that so? நாளைக்கு மத்தியானம் நானும் வரேன் சாப்பாட்டுக்கு. Tomorrow afternoon I will also come for come to have lunch. அடுத்த நாள் வந்தது. Next day came. வழக்கம் போல டிஃபனை திறந்து I opened my tiffin box as நல்ல usual. அருமையான உப்புமா வச்சிருந்தாங்க. Wonderful upma. நாக்கு எனக்கு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சு. My tongue began to water. திடீர்னு ஆயா வந்தா. Suddenly Ayan came. ஐயோ உப்புமாவா? Oh, upma. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love upma. ரொம்ப ஆசையா உள்ள கைய போட்டான். He put his hands inside the tiffin carrier. திடீர்னு அவன் கழுத்து அப்படியே மேல போச்சு. Suddenly his neck went up. என்னடா திடீர்னு கழுத்து மேல போகுதுன்னு எட்டி பார்த்தேன். I looked up. Why is his neck going up suddenly? பின்னால இருந்து விக்டர் அவன் சட்டையை காலரை பிடிச்சு அப்படி தூக்குறான். Victor was pulling him by the collar. டேய் நீ தான் திருட்டு பயலா? Oh, you are the thief, huh? அப்படி ஒரு பிடி பிடிச்சான். He caught him like that. இந்த பக்கம் இந்த கன்னத்துல ஒரு அடி He போட்டான். gave one blow this side. 120 பவுண்ட் அந்த அடிக்கு. 120 pounds of blow. ரெண்டாவதுக்கு இந்த இடது கன்னத்துல போட்டான். And secondly on the left cheek. போட்டுக்கிட்டே இருந்தான். He kept on beating him. ஆயா முகம் இப்படி சாப்பிடாமலே வீங்கி போச்சு. The face of Ayan, even without eating, it bloated up. பறந்துட்டான். He ran away. அடுத்த நாள்ல இருந்து ஏன் கிட்ட வராங்கறீங்க? From next day he never came near me. அப்போ உன் வேலையே வேண்டாம்ப்பா. Oh, I don't want your business at all. ஏதாவது சொன்னா நீ விக்டரை கூட்டிட்டு வந்துரு. If I tell you, you will bring Victor, man. பிசாசும் அப்படிதான் சொல்லுது. The devil also says the same thing. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது, when you are filled with the Holy Spirit, திராணியும் வல்லமையும் உடைய ஒருவர் உங்கள் உள்ளே பிரவேசிக்கிறார். a strong and mighty one enters into your heart. ஒரு பிசாசு உங்களுக்கு முன்பு நிற்க முடியும். No devil can stand before you. சிலருக்கு வீணான பயம், பிசாசு பிசாசு பிசாசு. Some people have unnecessary fear. Devil, devil, devil. மந்திரம் வச்சிட்டாங்க பிரதர். Oh, they have done witchcraft, brother. யோவான் 14:30. John 14:30. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். The prince of this world is coming. என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. He has nothing to do with me. அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. There is no connection between him and me. இயேசு ஏன் அதை சொன்னார் தெரியுமா? Why did Jesus say so? ஒரு வேடிக்கையான காரியம் சொல்கிறேன். Let me say a funny thing. மார்க் 5:11-12. Mark 5:11 and 12. அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தார். There was a demon possessed man there. இயேசு சொன்னார், Jesus said, இவனுக்குள் இருக்கும் அசுத்தாவியை புறப்பட்டு போய் என்று. you wicked evil spirits, leave this man. அப்பொழுது அவனுக்குள் 2000 பிசாசுகள் இருந்தன. Inside him 2000 devils were there. அந்த பிசாசுகள் என்ன சொல்லிச்சு? You know what the devil said? ஐயா எங்களை துரத்தி விடாதீங்க ஐயா. Oh, please don't send us away, Lord. அப்புறம் எங்கடா உங்களை அனுப்புறதுன்னு இயேசு கேட்டார். Jesus asked them, where should I send you, man? இந்த பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து எங்களை ஏரோது அரண்மனைக்கு அனுப்புங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இருக்கக்கூடாதா? The devils could have said, Lord, send me to Herod's palace, we'll get wonderful food there. பிலாத்து அரண்மனைக்கு அனுப்புங்க, அங்கேயும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இருக்க கூடாதா? Should it not have said, send me to Pilate's
palace, there I will get good food. என்ன சொல்லிச்சு? You know what the devil said? ஐயா 2000 பன்னி இருக்கு, அந்த பன்னிக்குள்ள அனுப்புங்க. 2000 pigs are there, send me into the pigs. இனம் இனத்தோட சேரும். Birds of the same feather flock together. இனம் இனத்தோட சேரும். Birds of the same feather flock together. ஆனால் என்ன பரிதாபம் பாருங்கள். What a pity, my friend. இன்னைக்கு முக்காவாசி பிரசங்கத்துல 1 மணி நேரம் பிரசங்கம் 45 நிமிஷம் பிசாசை பற்றி பன்னியை பற்றி தான் பிரசங்கம். Today in most of the sermons, if they preach for 1 hour, they preach about this swine called the devil for 45 minutes. 4 மணி நேரம் விசுவாசம். 15 minutes faith. பிசாசு அப்படி செய்தான். Oh, the devil did that. பிசாசு இப்படி செய்தான். The devil did that. பிசாசு தலைகீழ நின்றான். The devil stood upside பிசாசு down. மேலே இருந்து குதித்தான். The devil jumped from above. 45 நிமிஷம். 45 minutes. அவன் பண்ணி அவன் அங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கான். That fellow is a swine, a pig. He is running somewhere அவன் else. நடுங்கிட்டு இருக்கான் உங்களை கண்டு. He is trembling looking at ஏன் you. தெரியுமா? You know why? இயேசு சொல்லி போனா Jesus said மார்க் 16:17 in Mark 16:17, இயேசு சொன்னார், Jesus என் said, நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். in my name you will cast out devils. என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். In my name you shall cast out அவன் demons. நடுங்கிட்டு இருக்கான். He is trembling all the ஐயோ அந்த time. பையன் தப்பித்தவரி இயேசுநாதர் பேரை சொல்லிர போறான்டா. Oh, by mistake, if this fellow calls out the names of Jesus, நீங்க இயேசுநாதர் பேரே சொல்றது இல்ல. you don't mention the name of Jesus. பிசாசு 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 You all பிசாசு the- பிசாசு 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 நைட் அண்ட் டே அதுதான். Night and day you say devil, 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 devil. Think of the devil, there he is. பிசாசை எண்ணி பாருங்கள், அவர் அங்கேதான் இருப்பார். பயப்படாதீர்கள். Don't be afraid. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது When the Holy Spirit is in you, அவர் இந்த பிசாசை விட He வல்லமையுடையவர். is greater than all the devils put together. கவலைப்படாதீர்கள். Don't worry. அவர் அதை பார்த்துக் கொள்வார். He will take care of him. ஆகவே That's why இயேசு சொன்னார், Jesus said, எப்பா நான் உங்களை தனியா விட்டுட்டு போலப்பா, I am not leaving you as orphans in this world. என்ன மாதிரி ஒருவர் அனுப்புறேன். I am sending somebody just like me. அவரை மாத்திரம் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive him in your heart. உங்களை விட்டு என்னால் அவர் நீங்கவே மாட்டார். He will never, never leave you at any moment. எத்தனை சந்தோஷம், What a great joy. எத்தனை மகிழ்ச்சி. What a great joy. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. Let not your heart be troubled.